ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் 4 வெங்காயம், ஒரு 15 பல் பூண்டு, கொஞ்சம் மிளகு, சீரகம், இந்த கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருக்கோம். குக்கரில் சுத்தமான கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நாம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். தேங்காய், தக்காளி, புளி, மிளகாத்தூள் இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை குக்கரில் சேர்த்துடலாம். கொஞ்சம் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நாம் இந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் தாளிச்சாச்சு. இப்போ இது ஒரு 2 விசில் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக நான் வீடியோ போடல, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு பார்க்குற எல்லோரும் மோட்டிவேஷனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.